ஒரு கதை என்னென்னா, அவர் தினமும் கனடாவில் இருக்கார். ஒரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா முடி வெட்டிக்கிறதுக்காக அவர் போவார். முடி வெட்டிக்கிறப்ப அந்த முடி வெட்டக்கூடிய அந்த ஆளுக்கு இவருக்குமான ஒரு உரையாடலை அவர் சொல்கிறார். அந்த முடி வெட்டக்கூடிய ஆள் நல்ல நேர்த்தியாக ஹேர்கட் பண்ணக்கூடியவர் தான். ஆனால் அவர்கிட்ட ஒரு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால், அவர் எப்பவும் ஸ்போர்ட்ஸை பற்றியே பேசிகிட்டு இருப்பார். அவர்கிட்ட எப்போவுமே நம்ம யாரை வேணாலும் பாய்ச்சிக்கலாம், முடி வெட்டுறவங்களை மட்டும் பாய்ச்சிக்கக்கூடாது. அது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். அப்போது இவருக்கு வந்து ஸ்போர்ட்ஸை பற்றி பேசணும்னா, இவருக்கு வந்து பெருசாக விளையாட்டில் ஆர்வம் இல்லை. அதுக்காக முடிவெட்ட போகிறப்பெல்லாம் முந்தின நாள் பேப்பர் டிவியெல்லாம் பார்த்து என்னென்ன ஃபுட்பால் மேட்ச் நடந்திருக்கு, யார் யார் என்னென்ன டீம் வந்து விளையாண்டு ஜெயிச்சாங்கங்கிறதெல்லாம் அப்டேட் பண்ணிப்பார். இந்த முடிவெட்டுற ஆள் வந்து, இந்த முடி திருத்துறவர் வந்து பேச பேச இவர் அதுக்கு பதிப்பார். ஆனால் இந்த எக்ஸசைஸ் அவருக்கு ரொம்ப அலுப்பாக இருக்குது. என்னடா ஒருத்தன் வந்து முடி வெட்ட போனால் அவனுக்கு தகுந்த மாதிரியே பேச வேண்டியிருக்குன்னு. நீங்கள் இதை வந்து சாதாரணமாக வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். இப்போ உங்கள் மேலதிகாரி ஒருத்தர் இருக்காருன்னா, அவருக்கு சில விஷயங்களில் ஆர்வம் இருக்குன்னா நீங்கள் அதை தெரிஞ்சு வச்சுருக்கணும். இல்லாட்டினா உங்களுக்கு அவருக்குமான உறவு ரொம்ப சிக்கலாயிரும். இப்போ 2 காதலர்கள் இருக்காங்க. காதலர்கள்ட்ட மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, கையில் நம்ம அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த உறவு முறிஞ்சிடும். போனோன்னே இன்றைக்கி என்னென்ன பேசணும். இப்போ ஒருத்தர் உதாரணமாக ஒரு ஆணும் பெண்ணும் இருக்காங்கன்னு வச்சுங்க. ஒருத்தருக்கு அரசியலில் ஈடுபாடு இருக்கலாம், ஒருத்தருக்கு சினிமாவில் ஈடுபாடு இருக்கலாம். ஆனால் இந்த 2ஐயும் எப்படி மேட்ச் பண்ணுறதுன்னா, அரசியலில் மட்டும் அவருக்கு ஈடுபாடு இருந்தாலும் அவர் தன்னுடைய காதலராகவோ காதலியாகவோ இருக்கக்கூடியவங்களுக்கு சினிமாவில் ஈடுபாடு இருந்தால் சினிமாவை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கணும். இல்லைன்னா அந்த உறவு நீடிக்காது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியிலே நீங்கள் அதை பார்க்கலாம். சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரு கூடவும் நல்லா ஜோவியலாக பழகுவாங்க. ஆனால் சில பேர் அப்படி கிடையாது. அவங்க தனியாக இருப்பாங்க. ஏன்னா சப்ஜெக்ட் இல்லைம்பாங்க. நிறைய பேர் நிறைய டாப்பிக்கை தெரிஞ்சு வச்சுக்கிறவங்க எல்லா இடத்துலையுமே ரொம்ப முக்கியத்துவம் பெற்றிருப்பாங்க. அவன் சினிமா பேசுவான், ஏதாவது ஜோக் அடிப்பான், வேறு ஏதாவது ஊரில் நடக்கிற கதையெல்லாம் சொல்லுவான். அப்போது இவருக்கு என்னென்னா, டெய்லி எப்படி ஒரு முடிவெட்ட போகிறப்பெல்லாம் எப்படி ஸ்போர்ட்ஸ் அப்டேட் பண்ணிட்டு போகிறது. அதனால் ஒரு நாள் கடையை மாற்றிடுறாரு. ஒரு நாள் கடையை மாற்றின உடனே வேற ஒரு ஆள்கிட்ட முடிவெட்ட போகிறார். வேற ஒரு கடையில் அங்கே ஒருத்தர் முடிவெற்றார். அவர் பேசுகிற விதம் என்பது ஒரு மத்திய கிழக்கு நாட்டை சேர்ந்த ஒரு அரபு மொழி பேசக்கூடியவருடைய ஆங்கிலம் போல இருக்கிறது. அதை வச்சு அவர் வந்து ஒரு மத்திய கிழக்கு நாட்டை சேர்ந்தவர் என்று இவர் ஒரு முடிவுக்கு வருகிறார். அப்போ திடீர்னு ஒரு பெண்மணி அங்கே வந்து அரபு மொழியில் அவர்கிட்ட ஏதோ ஒன்று கேட்குறார். இவர் சொல்கிறாரு, எனக்கு அரபு மொழி தெரியாதுன்னு. ஆனால் அவர் பேசுகிற இங்கிலீஷெல்லாம் ஒரு அரபு மொழி பேசக்கூடிய ஒருத்தர் மாதிரி இருக்குது. அப்போ இதை அவர் கவனிச்சுக்கிட்டே இருக்கார். அப்போ தான் அவங்களுக்கு இடையில ஒரு உரையாடல் ஆரம்பிக்குது. என்னென்னா, நீங்கள் யார், எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் ஈராக்லேருந்து வந்திருக்கேன். என்ன, நான் வந்து ஏன்னா என்னுடைய நாடு ஈராக். ஆனால் அங்கே என்னால் சதாம் ஹுசைனோட அந்த ஆட்சிக்கு கீழே வாழ முடியலை. அதனால் நாங்கள் இங்கே வாழ்கிறதுக்காக இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்படி சொன்னோன்னே அப்போ அவர் சொல்கிறார், என்னுடைய நாடு ஈராக்காக இருந்தாலும் என்னுடைய தந்தையார் வந்து ஈரான், சிரியா போன்ற நாடுகளில் வேலை செஞ்சுருக்காங்க. நான் வந்து ஒரு என்ஜினியர், ஒரு பொறியியல் படித்தவன் அப்படின்னு சொல்கிறார். இவருக்கு இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா, இன்ஜினியரிங் படித்த ஒருத்தர் வந்து எப்படி இந்த மாதிரி முடிவெட்டக்கூடிய ஒரு தொழிலுக்கு வர்றாரு அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சியாக முத்துலிங்கம் கேட்குறாரு அவர்கிட்ட, இந்த கதையை சொல்லக்கூடிய ஆசிரியர். அப்போ அவர் சொல்கிறார் வந்து, ரொம்ப முக்கியமாக கவனிங்க, தாய்மொழிக்கும் நமக்குமான உறவை பற்றின ஒரு விஷயம். நான் மாத்திரம் இல்லைங்க, என்னை போல் பல பேர் இங்கே வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் வேறு வேறு வேலை செய்கிறோம். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் என்னுடைய தாய்மொழியில் நான் முன்னாடி பொறியியல் படித்தேன். ஆனால் இங்கே வந்து திரும்ப இங்கிலீஷ் படித்து இன்னொரு முறை என்னால் பொறியியல் படிக்க முடியாது. அதனால் இந்த தொழிலுக்கு வந்துட்டேன் அப்படின்னு. தாய்மொழி அல்லாத ஒரு மொழிக்குள் போய் வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் அவர் தன்னுடைய கல்வியை இழக்கிறார், தன்னுடைய பொருளாதார பின்புலத்தை இழக்கிறார், தன்னுடைய நாட்டை இழக்கிறார், தன்னுடைய பண்பாட்டு வேர்களை இழக்கிறார். அப்போ அவர் கேட்குறாரு வந்துட்டு, சரி நீங்கள் என்ன மொழி தான் நீங்கள் பேசுவீங்க அப்படின்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, நாங்கள் படித்தது பாரசீக மொழி, ஆனால் அது தொழிலுக்காக. இப்போ நம்ம இங்கிலீஷ் படிக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஆனால் வீட்டு மொழி அராமிக் அப்படிங்கிறாரு. அராமிக்கா, நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படிங்கிறாரு முத்துலிங்கம். அப்படி ஒரு மொழி இருக்கிறது. என் மகனுக்கும் அது கொஞ்சம் தெரியும்.
என் மனைவியும் நானும் வீட்டிலே அதுதான் பேசுவோம். போன வருடம் என் மனைவி இறந்து விட்டார். எனக்கு இங்கே என் மொழி பேசுவதற்கு ஒருவருமே இல்லை. கனடாவில் இந்த மொழி பேசுபவர்கள் சிலர் இருப்பதாக கேள்வி. ஆனால் அவர்களுடன் என்னால் தொடர்பு கொள்ள முடியவில்லை. வீட்டில் இவர் ஒரு மனைவி தான் பேசுவாங்க. இவங்க பையன் வெளிநாட்டுக்கு போயிட்டான், மனைவி இறந்துட்டாங்க. இப்போ இவருக்கு தன்னுடைய தாய்மொழியை பேசுவதற்கு ஆளே இல்லை. அவர் மொழியை பேசக்கூடிய பலர் இருக்கிறார்கள். அவர்கள் கனடாவில் எங்கெங்கோ சிதறி இருக்காங்க. அவங்க கூட என்னால் தொடர்பு கொள்ள முடியவில்லை. அராபிக் மொழி பேசும் நாடு ஏதாவது இருக்கான்னு கேட்குறார். நன்றாக கவனிங்கள், இதுதான் மிக முக்கியமான இடம். அராபிக் மொழி பேசும் நாடு ஏதாவது இருக்கிறதான்னு. அப்படி இருந்தால் அது ஒரு பெரிய வரம் அல்லவா? நான் சிரியன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சை சேர்ந்தவன். சதாம் ஆட்சியில் நாங்கள் பட்ட கொடுமைகளை சொல்ல முடியாது. இன்று 1 மில்லியன் மக்கள் அராமிக் மொழி பேசுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கென்று ஒரு நாடு இல்லை. அவர்கள் ஈராக், ஈரான், இஸ்ரேல், லெபனான், சிரியா போன்ற பல நாடுகளில் சிறு சிறு குழுக்களாக வாழ்கிறார்கள். அவர்கள் எங்கே வாழ்ந்தாலும் ஒடுக்கப்பட்ட மக்கள் தான். ஏன்னா அவர்கள் ஒரு நிலப்பரப்பில் அந்த மொழியை பேசக்கூடியவர்கள் இல்லை. ஒரு நிலப்பரப்பில் ஒரு நாடு இல்லாமல், அவர்களுக்கென ஒரு அரசு இல்லாமல் வாழக்கூடியவர்கள். அவர்கள் 10 லட்சம் பேர் அதை பேசினா கூட அவர்கள் எல்லாருமே அந்த மொழி சார்ந்து அவர்களுக்கு எந்த ஒரு அடித்தளமும் இல்லாமல் ஆகிவிடுகிறது. உலகத்திற்கு முதலாக சட்ட தொகுப்பை வழங்கியவன் 3700 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த எங்கள் மன்னன் ஹமுராபி. ஒடுக்கப்பட்டவர்களை காப்பாற்றுவதற்காகவே அவன் சட்டம் இயற்றினான். இன்று நாங்கள் ஒடுக்கப்பட்டு நாடு நாடாக அலைந்து கொண்டிருக்கிறோம் என்று. நீ கனடா நீங்கள் தேர்ந்தெடுத்த நாடு தானே, இங்கே உங்களுக்கு சுதந்திரம் உண்டல்லவா அப்படின்னு இவர் கேட்கிறார். நண்பரே, இது சொர்க்கம், அதில் என்ன சந்தேகம்? இங்கே வந்த பின் நான் நினைத்தேன், ஒடுக்கப்பட்ட நாடுகளைச் சேர்ந்த மக்கள் ஒரே ஒரு நாள் என்றாலும் கனடாவில் வாழ்ந்து பார்க்க வேண்டும் என்று. அப்போதுதான் அவர்களுக்கு சுதந்திர காற்று என்பது என்னவென்று தெரிய வரும். நான் சொன்னது எங்கள் மொழியை. இன்று அது அழிந்து கொண்டிருக்கிறது. அது எங்கெல்லாம் என் மக்கள் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் அந்த மொழி விழுங்கப்படுகிறது. ஒரு இடத்துல இல்லை, என் மக்கள் உலகத்தில் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய பொதுமொழி, அங்கே இருக்கக்கூடிய அந்த பொது கலாச்சாரம் எங்கள் மொழியை விழுங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, ஆபத்தில் இருக்கும் எங்கள் மொழி இன்னும் சில வருடங்களில் அழிந்து போய்விடும், இன்னும் சில காலத்தில் அது இல்லாமல் போய்விடும் அப்படின்னு சொல்றார். அப்படி நிச்சயமாக சொல்ல முடியுமான்னு கேட்கிறார். இந்த இடம்தான் இந்த கதையினுடைய மிக முக்கியமான இடம். அதை எப்படி அப்படி அழிய முடியும் அப்படின்னு அப்படித்தான் அறிவித்திருக்கிறார்கள். நண்பர்களே, உலகத்தின் 7000 மொழிகளில் 5000 மொழிகள் அழிந்து போய்விட்டன. இந்தியாவில் நீங்கள் ஒரு கணக்கெடுத்தாங்க. அந்த கணக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1961ஆம் ஆண்டில் 1961ஆம் ஆண்டு இந்தியாவில் இருந்த மொழிகள், அதனுடைய எண்ணிக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1500 மொழிகளுக்கு மேல் இருந்திருக்கிறது. 1652 மொழிகள் இருந்திருக்கிறது. எப்போ? 1961 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் இருந்த மொழிகளுடைய எண்ணிக்கை 1652 மொழிகள். ஆனால் 10 வருஷம் கழித்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. அப்போ இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சொல்லப்பட்ட மொழிகள் எவ்வளவு தெரியுமா? வெறும் 109 மொழிகள். இந்த 1500 மொழிகள் 10 வருடத்தில் காணா போயிருக்கு. எப்படி காணா போச்சு? அந்த மொழியை பேசிய மக்கள் எல்லாம் என்னவாக ஆனார்கள்? அவர்கள் எங்கு அந்த மொழியை மறந்துவிட்டு அவர்கள் வேறு எந்த மொழியை பேசியிருப்பார்கள்? அந்த மொழிக்குள் முறைந்திருந்த பண்பாடு, அந்த மொழிக்குள் இருந்தக்கூடிய இலக்கிய செல்வங்கள், பண்பாட்டு மரபுகள் எல்லாம் என்னவாயின? அப்போ கணேசன் தேவி என்பவர் இந்த மொழி ரீதியாக மொழிகளை தேடி செல்கிறார். ஒவ்வொரு மொழியிலும் எப்படி கிராமமாக செல்கிறார். அவர் மொழியியல் ஆய்வாளர்களை வைத்துக்கொண்டு அந்த ஆய்வை செய்யவில்லை. அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள், அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், முதியவர்கள், இவர்களெல்லாம் பேசி 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 அவர் பல மொழிகளை கண்டுபிடிக்கிறார். அந்த மொழிகளெல்லாம் பட்டியலிருந்தே வெளியேறிவிட்டன. இந்தியாவில் அப்பொழுது பேசிய மொழிகளில் 10 வருடத்தில் 1500 மொழிகள் காணாமல் போயிருக்கின்றன என்று சொன்னால், அந்த தாய்மொழியை பேசிய மக்கள் அவர்களுடைய பண்பாட்டு வெளியிலிருந்து காணாமல் போயிருக்கிறார்கள் என்று அர்த்தம். அப்போ இவர் கேட்குறாரு, அதில்
அப்படித்தான் அறிவித்திருக்கிறார்கள். நீங்கள் இரவு நேரத்தில் என் வீட்டிற்கு வந்தால் நான் அராமிக் புத்தகங்களை படித்து கொண்டிருப்பதை பார்ப்பீர்கள். நல்லா கவனியுங்கள் நண்பர்களே. இரவு நேரத்தில் என் வீட்டிற்கு நீங்கள் வந்தால் நான் அராமிக் புத்தகங்களை படித்து கொண்டிருப்பதை பார்ப்பீர்கள். சுவர்களுடன் அராமிக் மொழியை பேசுவேன். சுவர்களுடன் எப்படி அந்த மொழியை காப்பாற்றுவது? பேசினா தானே அந்த மொழி இருக்கும். பேசாமல் இல்லைன்னா அந்த மொழி மறந்து போயிடும் இல்லையா, அழிந்து விடும் இல்லையா? நாம் பேசாமல் அப்படி எத்தனை மொழிகளை நாம் எத்தனை சொற்களை தமிழில் மறந்திருக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். ஒரு மொழி ஒட்டுமொத்தமாக ஒரு நாளில் அழிவதில்லை. மிக அழகிய தமிழ் சொற்களுக்கு கூட இன்றைக்கு மிக புழக்கத்தில் இருந்த சொற்கள் கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகளுக்கு தெரியவில்லை என்கிற ஒரு வேதனையை நான் பல இடங்களில் பார்த்திருக்கிறேன். புலரி என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற நிறைய இளைஞர்களுக்கு இந்த வார்த்தையினுடைய பொருள் தெரியாது. புலரி என்றால் என்ன? பொழுது விடுவதற்கும் இரவுக்கும் இடைப்பட்ட அந்த மிக அதிகாலை பொழுது. மிக தூய தமிழ் சொல். மலையாளத்தில் அந்த சொல் புழக்கத்தில் இருக்கிறது. புலரி என்றால் என்று நான் என்னுடைய ஒரு புத்தகத்திற்கு ஒரு தலைப்பு வைத்தேன், புலரியின் முத்தம் என்று. அந்த புத்தகத்தை பார்த்த பல இளைஞர்கள் கேட்டார்கள், புலரி என்றால் என்ன என்று. எனக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. கயல் என்று பெயர் வைத்திருக்கக்கூடிய பலருக்கு அது மீனின் பெயர் என்று கூட தெரியாது. சொற்களை தொடர்ந்து மறந்து கொண்டே இருக்கிறோம், சொற்களை தொடர்ந்து இழந்து கொண்டே இருக்கிறோம். அப்பொழுது அவர் சொல்கிறார், என் வீட்டிற்கு இரவில் வந்தால் நான் அராமிக் புத்தகங்களை படித்து கொண்டிருப்பேன், பல சுவர்களுடன் அராமிக் மொழியை பேசிக் கொண்டிருப்பேன், பழக்கம் விட்டு போய்விடுமே என்ற பயம். மொழி என்பது பழக்கம். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் என்று நம்முடைய தமிழ் மரபு கூறுகிறது அல்லவா? செந்தமிழ் என்பது நாப்பழக்கம். பேசி பேசி நாம் காக்க வேண்டியது. அது வெறும் இலக்கிய பிரதிகளால் மட்டுமல்ல. சொற்களை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். தாய்மொழியினுடைய அற்புதமான சொற்களை நாம் மறந்து கொண்டிருக்கிறோம். நான் பேசும் ஒவ்வொரு நிமிடமும் என் மொழி வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்கிறார். ஒரு மனுஷன் யாருமே இல்லாமல் டெய்லி சோத்துக்கிட்ட பேசுகிறான் தன்னுடைய தாய்மொழியை காப்பாற்றுவதற்கு. நான் பேசுகிற ஒவ்வொரு நிமிடமும் அந்த மொழி வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறான். அப்பொழுது அவர் முடிவெட்டுவதை நிறுத்திவிட்டு மௌனமாக நிற்கிறார். அப்புறம் இவற்றை கேட்கிறார், நான் நிறைய பேசிட்டேன், எந்த நாடு என்ன மொழி பேசுவீர்கள் என்று சொல்லவே இல்லையேன்னு. நான் சொன்னேன், நானும் உங்களைப் போலத்தான், நான் பேசுவது தமிழ் மொழி, இலங்கைக்காரன், அங்கே எங்கள் மொழியை சிங்களம் விளங்கி கொண்டிருக்கிறது என்று. உங்கள் மொழியை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன், அது பழைய மொழி அல்லவா? அது உண்மை. 2000 ஆண்டுகள் தொன்மையான இலக்கியங்கள் எங்களிடம் இருக்கின்றன. கிறிஸ்து பிறப்பதற்கு 300 ஆண்டுகளுக்கு முன்னரே செதுக்கிய தமிழ் பிராமி கல்வெட்டுகள் குகைகளில் அகப்பட்டிருக்கின்றன. இந்த உலகத்தின் பல நாடுகளில் 80 மில்லியன் மக்கள் தமிழ் பேசுகிறார்கள் என்று. அவர் அப்படியே அதிர்ந்து போயிறார். 80 மில்லியன் மக்களா? அதாவது எங்களை விட 80 மடங்கு அதிகம். உண்மையில் நீங்கள் அதிர்ஷ்டம் செய்த மொழி. உங்களுக்கென்று ஒரு நாடு உண்டா என்று கேட்கிறார். இல்லை, எங்களுக்கு என்று ஒரு நாடு இல்லை என்கிறார் அவர். உங்கள் மொழியில் தேசிய கீதம் உண்டா என்று கேட்கிறார். இல்லை, எங்கள் மொழியில் தேசிய கீதம் இல்லை. அப்படி என்றால் உங்கள் மொழிக்கும் என் மொழிக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை என்று அந்த அராமிக் மொழியை பேசுகிறவர் சொல்லுகிற போது, எப்படி அப்படி சொல்கிறீர்கள் என்று முத்துலிங்கம் கேட்கிறார். அதாவது அராமிக் மாதிரி தான் தமிழ்னு அவர் சொல்கிறப்ப இவர் கேட்குறார், அது எப்படின்ட்டு. அதற்கு அவர் சொல்கிறார், பாருங்க, நீங்கள் வரலாற்றை படித்தால் தெரிந்துவிடும். கிறிஸ்து பிறப்பதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்னரே ஹீப்ரு மொழியும் அராமிக் மொழியும் செழித்து வளர்ந்தன. இரண்டுக்கும் சம வயது. இரண்டிலுமே எழுதப்பட்ட செல்வங்கள் இன்று வரை பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. நாளடைவில் 2 மொழிகளுமே நலிந்தன. 100 வருடங்களுக்கு முன்பு ஹீப்ரு மொழி எழுத்தில் மட்டுமே வாழ்ந்தது. இப்போ இங்கே சமஸ்கிருதம் மாதிரி அது ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜ். ஆனால் எனக்கு அதை பேசுபவர்கள் யாரும் கிடையாது. அதை ஒரு இறந்த மொழி என்று சொல்கிறார்கள். அதில் கிளாசிக் டெக்ஸ்ட் இருந்தாலுமே கூட அது பேசுகிற மொழியாக இல்லாததன் காரணமாக, அதை பேசுகிற மக்கள் இல்லாததன் காரணமாக, அது இலக்கிய செல்வங்கள் இருந்த போதும் கூட அது இறந்த மொழி என்று கருதப்படுகிறது. பேசுவதற்கு ஒரு ஆன்மா இல்லை. இன்று 5 மில்லியன் மக்கள் ஹீப்ரு பேசுகிறார்கள், எழுதுகிறார்கள், பழைய இலக்கியங்களும் புதிய இலக்கியங்களும் படிக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு நாடு உண்டு, அதன் பெயர் இஸ்ரேல். அவருடைய மொழி இனிமேல் அழியவே அழியாது என்று. ஹீப்ருவுக்கும் நீங்கள் அராமிக்கும் ஒரே வயது தான். ஆனால் ஹீப்ரு மொழிக்கு இஸ்ரேல்னு ஒரு நாடு வந்துருச்சு. அராமிக்கு நாடு இல்லை, அரசாங்கம் இல்லை. நாடு இல்லாமல் ஒரு மொழி வாழ முடியாது என்று சொல்கிறீர்களா என்று கேட்கிற போது, நான் ஒரு முடிதிருத்துகிறவன், மொழியியல் அறிஞன் அல்ல. எனக்கு என்ன தெரியும்? நாடு இல்லாமல் தானே என் மொழி சிதைந்து நாடு
என் மொழி சிதைந்தது, நாடு இருந்தபடியால் தானே. இறந்து போன ஹீப்ரு மொழி மறுபடியும் உயிர் பெற்று நிலைத்து நிற்கிறது. உங்கள் மொழி ஒரு தமிழுக்கென்ன நாடு இல்லாமல் வாழும் என்று நினைக்கிறீர்களா என்று கேட்கிறார். ஆனால் எங்களுக்கென்று ஒரு மாநிலம் இருக்கிறது என்று இவர் சொல்கிறார். மாநிலம் வேறு, நாடு வேறு. இந்த உலகத்தில் உள்ள சின்னஞ்செறிய நாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள், நன்றாக கவனியுங்கள். மால்டா, அங்கே 4 லட்சம் மக்கள் வாழ்கிறார்கள். அவருடைய மொழி மால்டீஸ். அந்த மொழி அழியுமா? அழியாது. ஒரு மைல்கல் எப்போதும் உண்மை பேசுவது போல நான் பேசுகிறேன். அவர்களுடைய மொழி அழிய வேண்டும் என்றால் முதலில் அந்த நாடு அழிய வேண்டும். அவருடைய மொழி அழிய வேண்டும் என்றால் முதலில் அந்த நாடு அழிய வேண்டும். உங்கள் நாட்டுக்கு சமீபத்தில் இருக்கும் மாலத்தீவு, அதை எடுத்துக்கொள்ளுங்கள். அதனுடைய ஜனத்தொகை 3,50,000. அவர்களுடைய மொழி திவேகி. அது அழியுமா? எப்படி அழியும்? 3 லட்சம் மக்கள் வாழும் நாடு ஐலாண்ட். அவர்களுடைய மொழி ஐலாண்டிக். அது அழியுமா? இல்லை. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் என்று அவர் சொல்கிற போது 10 மில்லியன் மக்கள் பேசிய ஒரு மொழியாக இருந்தால் கூட அது ஒரு நாடு இல்லாவிட்டால் அந்த மொழி அழிந்துவிடும் என்று சொல்கிறார். இப்படியே அந்த மொழியை பற்றிய வரலாற்றை அவர்கள் சொல்லிக்கொண்டே போகிறார்கள். சொல்லிட்டு அவர் ஒன்று சொல்றார், இவர் கடைசியாக அந்த கதை இப்படி முடியுது. நண்பரே, அழிவை நோக்கி பயணிக்கும் ஒரு மொழியை நிறுத்த தனி மனிதரால் ஒன்றுமே செய்ய முடியாது. இன்றிரவு சுவருடன் உங்கள் உரையாடல் இனிமையாக அமையட்டும் என்று சொல்லுகிற போது, என்ன அப்படி சொல்லிவிட்டீர்கள்? ஒரு மொழியை அழிய விட்டு விடுவோமா? அது இயேசு பேசிய மொழி அல்லவா என்று அந்த கதை முடிகிறது. இதுதான் அந்த மனிதனுடைய கடைசி நம்பிக்கை, கடைசி போராட்டம். இயேசு பேசிய மொழியை யாராலும் அழிக்க முடியாது என்று அந்த மனிதன் நம்புகிறான். இந்த கதையினுடைய பின்னால் இருக்கக்கூடிய ஒரு அர்த்தம், இன்றைக்கு நம்முடைய பொறுப்பு என்னவென்று சொன்னால், இன்றைக்கு மொழியை நாம் பாதுகாப்பதற்கு தமிழ்நாட்டு அளவில் நமக்கு ஒரு அரசு இருக்கிறது. இந்த மொழியை பாதுகாப்பதற்கு இந்த அரசு எத்தனையோ விஷயங்களை செய்கிறது. மொழியை, நம்முடைய இலக்கியங்களை மொழிபெயர்ப்பதற்கு, உலகம் முழுக்க கொண்டு செல்வதற்கு, தமிழ் மொழியை எல்லா இடத்திலும் நிலைநிறுத்துவதற்கு அயராது பாடுபடுகிற ஒரு அரசு நமக்கு இருக்கிறது. ஆனால் அந்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் தமிழை எந்த அளவிற்கு நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் செம்மையாக பயன்படுத்துகிறோம் என்பதில் தான் அது இருக்கிறது. எப்படி செம்மையாக பயன்படுத்துவது? அன்றாட பேச்சு மொழியில் நாம் எவ்வளவு தமிழ் சொற்களை பேசுகிறோம் என்பதை நினைத்து பாருங்கள். ஒரு காலத்தில் நான் மணிப்பிரவாளத்தை பற்றி சொன்னேன். இன்றைக்கு அந்த இடத்தை ஆங்கிலம் எடுத்துக்கொண்டது. இன்னும் பொருளற்ற பல சொற்கள் எடுத்துக்கொண்டன. நான் அடிக்கடி இந்த கல்லூரி விழாக்களில் பேசுகிற போது மாணவர்களிடம் பேசுவேன். அப்போ கேட்பேன், எதற்கு எடுத்தாலும் ஒரு வார்த்தை சொல்வார்கள், அது ரொம்ப மொக்கையாக இருக்குது அப்படிம்பாங்க. நான் ஒரு பையனை கூப்பிட்டேன், மொக்கையாக இருக்குன்னா என்னன்னு கேட்டேன். இல்லை சார், அது நல்லா இல்லை அப்படின்னாங்க. நல்லா இல்லைன்னா என்னன்னு அப்படின்னு கேட்டேன். அப்படி யோசிக்கிறான். அதாவது எல்லா வார்த்தைகளையும் கொண்டுட்டு அதற்கு பதிலாக பொருளற்ற சில சொற்களை பயன்படுத்துவது, சிந்தனைக்கு விரிவு கொடுக்காத சொற்களை பயன்படுத்துவது, அல்லது கருத்தாக்கங்கள் இல்லாத சொற்களை பயன்படுத்துவது. ஒன்று எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு ஒன்று பிடிக்கல, இவ்வளோதான் விஷயம். ஆனால் மொழியை நீங்கள் பயன்படுத்தத்தான் ஒரு சினிமாவை பார்க்குறீங்க. அந்த சினிமா ஏன் உங்களுக்கு பிடிக்கல? அந்த சினிமாவில் என்ன குறைகள் இருக்கின்றன? நடிப்பில் பிரச்சனை இருக்கிறதா? இசையில் பிரச்சனை இருக்கிறதா? ஒளிப்பதிவில் பிரச்சனை இருக்கிறதா? ஒவ்வொன்றிற்கும் சொற்கள் இருக்கின்றன. ஒரு மழை பெய்கிறது, அந்த மழையினுடைய உணர்வுகளை சொல்வதற்கு பல தமிழ் சொற்கள் இருக்கின்றன. ஆனால் நம்ம எப்போது அதை பற்றி நாம் யோசித்திருக்கிறோமா? உப்பு என்று நகர்ப்புறங்களில் யாரும் கடைகளில் கேட்பதில்லை, சால்ட் கொடுங்கன்னு கேட்குறாங்க. சோறு என்ற சொற்கள் புழக்கத்தில் இல்லை. ரைஸ் என்ற சொல் எல்லா இடத்திலும் புழக்கத்தில் இருக்கிறது. அதுங்க ஒயிட் ரைஸ் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. காலப்போக்கில் இது என்னவாகும் என்று சொன்னால், இதெல்லாம் பழக்கமாகி மிக தீய பழக்கம் எது தெரியுமா? எவ்வளவோ கெட்ட பழக்கம் சொல்லுவாங்க, கஞ்சா அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறதெல்லாம். அதெல்லாம் அல்ல. இருப்பதிலேயே மிக மோசமான பழக்கம் என்பது, நம்மிடம் பேசுவதற்கு இனிய அரிய தமிழ் சொற்கள் இருந்த போதும் கூட பேச்சு வழக்கில் அதையெல்லாம் கைவிட்டு மறந்துவிட்டு பொருளற்ற சொற்களையோ அல்லது அர்த்தமற்ற சொற்களையோ பிறமொழி சொற்களை பயன்படுத்துவது கூட பல சமயங்களில் பொருத்தமே இல்லாமல் பயன்படுத்துவதை நான் பார்த்திருக்கிறேன். நீ ஆங்கிலத்தில் பேசினால் ஒழுங்காக ஆங்கிலத்தில் பேசு, தமிழில் பேசினால் ஒழுங்காக தமிழில் பேசுவது. எதற்காக இந்த கலப்பு கலாச்சாரம்? நீங்கள் ஒரு சபையில் எழுந்தோ அல்லது நண்பர்களிடமோ நல்ல தமிழில் பேசி பாருங்கள், அல்லது
இனிய தமிழ் சொற்களை அல்லது தொடர்ந்து நாம் மறந்துவிட்ட சொற்களை கையாண்டு பேசி பாருங்கள். அந்த இடத்தில் முதலில் உங்களை கேலியாக பார்ப்பார்கள். அதற்கு பிறகு உங்கள் மீது நீங்கள் கற்றறிந்த ஒருவர் என்கிற ஒரு மிகப்பெரிய மரியாதை வரும். மிகப்பெரிய சபைகளை நீங்கள் வெல்லக்கூடியவர்களாக மாறுவீர்கள். ஆனால் நாம் எப்படி பேசுகிறோம் என்கிற அந்த விழிப்புணர்ச்சியே இல்லாமல் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அன்றாடம் நாம் அதிகபட்சம் பயன்படுத்துகிற சொற்கள் 100-150 சொற்கள் தான் இருக்கும். பல பொருள்களுக்கு ஒரே சொற்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இதற்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் என்னவென்றால், நாம் மொழியை வெறும் பழக்கமாக மட்டும் வைத்திருக்கிறோம். மொழி என்பது ஒரு பழக்கம் மட்டுமல்ல. நிறைய பேருக்கு தான் பார்க்கிற மரங்களினுடைய பெயர் தெரியாது, தான் பார்க்கிற செடிகளினுடைய பெயர் தெரியாது, பறவைகளினுடைய பெயர் தெரியாது, சிறு சிறு பூச்சிகளினுடைய பெயர் தெரியாது, பல பழங்களினுடைய பெயர், காய்கனிகளுடைய பெயர் கூட தெரியாதவர்களை நான் பார்த்திருக்கிறேன். சில பேர் என்ன பண்ணுவான்னா, ஏதாவது ஒரு ஃப்ளவரை பார்த்தோன்னே அதை அப்படியே ஃபோட்டோ எடுத்து கூகுள் மேப்பில் போட்டு அது எங்கே அது என்ன பேருன்னு கண்டுபிடிக்கிறான். இயற்கையோடு நமக்கு தொடர்பில்லை, வாழ்க்கையோடு நமக்கு தொடர்பில்லை, நாம் பயன்படுத்துகிற சொற்களோடு நமக்கு தொடர்பில்லை. என்னதான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம்? வாழ்க்கையில் நாம் எதை இழக்கிறோம் என்பது முதலில் நம்முடைய மொழியை இழப்பதிலிருந்து தான் தொடங்குகிறது. மொழியை எப்படி நாம் புதுப்பித்துக் கொள்வது, மொழியோடு உள்ள உறவை நாம் எப்படி விரிவாக்கிக் கொள்வது, அதைத்தான் புத்தகங்கள் செய்கின்றன. புத்தகங்களுடைய முதன்மையான பணி என்பதே அது கருத்தாக்கங்களை தருவது என்பது இரண்டாம் பட்சம். அது முதலில் உங்களுக்கு மொழியை தருகிறது. நீங்கள் படிக்கிற ஒரு கதை புத்தகமோ கவிதை புத்தகமோ கட்டுரை நூலோ நீங்கள் படிக்கிறப்ப இந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம்னு தேடுறீங்க இல்லையா, அங்கே தான் உங்களுடைய கற்றல் ஆரம்பிக்குது. இந்த வார்த்தை ரொம்ப புதுசாக இருக்குது, இதுக்கு என்ன பொருள்னு டிக்ஷனரியை தேடுறீங்க இல்லையா. ஏன்னா மிக எளிய சொற்கள் கூட இன்றைக்கு கடினமான சொற்களாக மாறிவிட்டன. காரணம், நாம் இலக்கியம் படிப்பது கிடையாது, நாம் இன்னும் சொல்லப்போனால் மிகுந்த சொல்லாட்சி உள்ள உரைகளை கேட்பது கிடையாது. பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய அர்த்தமற்ற சொற்களை திரும்ப திரும்ப பேசுறது. ஒருத்தர் ஒரு சொல்ல பேசினா அது ஒரு விஷக்காளான் போல எல்லார்ட்டையும் பரவுது. அந்த சொல்லுக்கு பொருள் தெரியாது. அப்படி எவ்வளவோ சொற்கள் இன்றைக்கு இளைஞர்களிடம் புழங்குவதை நான் பார்க்கிறேன். நீங்கள் உண்மையிலேயே ஒரு தமிழ் சொல்லை பேச மறுக்கிற போது, தமிழை முறையாக நீங்கள் பேச மறுக்கிற போது, உங்கள் மொழியை வெளியே இருந்து யாரும் அழிக்க வேண்டியதில்லை. நீங்கள் உங்கள் தாய்மொழியை கொலை செய்கிறீர்கள், உங்கள் தாய்மொழியை இழக்கிறீர்கள். நீங்கள் ஒரு 2 நிமிஷம் தொடர்ந்து பேசுங்க. இந்த பேச்சு போட்டியெல்லாம் வைப்பாங்க, ஆங்கிலம் கலக்காமல் ஒரு 2 நிமிஷம் பேசுங்கன்னு இந்த கல்லூரிகள் இங்கே எல்லாம் போட்டி வைப்பாங்க. 2 நிமிஷம் யாருக்குமே ஆங்கிலம் கலக்காமல் பேச முடியாது. நான் பல தடவை பார்த்துருக்கேன், தடுமாறுவாங்க. நாம் பயின்ற மொழி, நாம் கற்ற மொழி, தாய்மொழியில் கற்கிற போதும் பேசுகிற போதும் அதுதான் இளமை காலத்தில் நம்முடைய சிந்திக்கிற திறனை அதிகரிக்கிறது என்று அறிவியல் பூர்வமான உண்மைகள் கூறுகின்றன. குழந்தை பருவத்தில் தாய்மொழியை ஒருவர் செப்பமாக கற்றால் அவர் பிற மொழிகளை கற்றுக்கொள்வது எளிது, கருத்தாக்கங்களை புரிந்து கொள்வது எளிது என்பதை அறிவியல் பூர்வமாக சொல்கிறார்கள். ஆனால் பெற்றோர்களுடைய பிறமொழி மோகமும், இன்னும் சொல்லப்போனால் தமிழ் பேசுவது என்பது கௌரவ குறைச்சல் என்கிற ஒரு நினைப்பும் பலரிடம் இருக்கிறது. ஆங்கிலமும் பேச தெரியாது என்பது வேறு விஷயம். ஆனால் நிறைய ஆங்கில சொற்களை கலந்து பேசிக்கொண்டே இருந்தால் அது ஒரு கௌரவம் என்கிற போலி மனப்பான்மை இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த போலி மனப்பான்மையினுடைய விளைவு என்னவென்றால், நம்ம ஆங்கிலத்தை கற்க வேண்டுமா, செப்பமாக கற்க வேண்டும். அந்த உலகத்திற்கான திறவுகோல், அதில் மாற்றுக்கொள்கை இல்லை. அதற்காகத்தான் இருமொழி கொள்கையை நாம் வலியுறுத்துகிறோம். ஆனால் தாய்மொழியை கைவிட்டு விட்டு நீங்கள் எந்த மொழியை கற்றாலும் அந்த மொழி உங்களுக்கு எந்த பயனையும் தராது. உங்களை அது சிறந்த மனிதர்களாக உருவாக்காது, ஒரு சிறந்த ஒரு சிந்தனை திறன் உள்ளவர்களாக உங்களை அது உருவாக்காது. இதை நான் சொல்லவில்லை, தாய்மொழி குறித்த எல்லா ஆய்வுகளும் இதைத்தான் சொல்கின்றன.